ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மேக்ஸ் 1ல இருந்து இந்த சம் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அதாவது இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. குக்கிங் எசென்ஷியல்ஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், ஸ்நாக்ஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், இது மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிஸ்குள்ளேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் பாருங்க. டிட்டர்மைன் வெதர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் ஈவன், ஆட் ஆர் நெய்தர் ஈவன் நார் ஆட். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனா இல்லை ஆட் ஃபங்க்ஷனா இல்லை ரெண்டுமே இல்லையா, இதை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிக்கலாம். இது கிவன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் பிளஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் வந்திருக்கு, பவரில் 3 இருக்கு. ஓகே, அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் சிம்பிள் தான் வரும். அதாவது மைனஸ் இன்டூ மைனஸ் இன்டூ மைனஸ், மைனஸை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், தென் பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ். ஓகே, ஸோ மைனஸ் வந்து பவரில் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா சேம் நம்பர் அப்படி, அதாவது சேம் சிம்பிள் அப்படியே வந்துடணும். மைனஸ் வந்துட்டு பவரில் ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் ஷார்ட்கட். ஸோ மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப்னா மைனஸ் எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ ரெண்டு டேர்ம்லேயுமே மைனஸ் காமனாக இருக்குது, அதனால அந்த மைனஸை காமனாக வெளில எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூப். ஸோ இந்த இடத்துல மைனஸ் வரணும்னா ஆல்ரெடி இங்கே மைனஸ் வெளியில் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் வரும். ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸாக மாறிடும், இந்த எக்ஸ்பிரஷன் வரும். ஓகே, இந்த எக்ஸ் ஆஸ் யூஷுவல் இங்கே வந்துடும். ஸோ இதில் பாருங்கள், இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ் தானே. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், இந்த லெஃப்ட் சைடில் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். மைனஸில் ஆன்சர் வந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன், ப்ளஸில் ஆன்சர் வந்துச்சுன்னா ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, இங்கே மைனஸில் தானே வந்திருக்கு. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி வர்றதுனால இது ஆட் ஃபங்க்ஷன். ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. கிவன் கூட நீங்கள் எழுத வேணாம், அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த 1 அப்படியே வந்துடணும். ஓகே, எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் மைனஸ் எக்ஸாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது ஆஸ் யூஷுவல் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ தானே சொல்லியிருந்தேன், மைனஸ் வந்திருக்கு, பவரில் ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆல்ரெடி நமக்கு கிவனில் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ which is nothing but f of x. லெஃப்ட் சைடில் f of minus x. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வந்திருக்கு, இந்த இடத்துல ஆன்சர் மைனஸில் வந்திருக்குல்ல. ஸோ அதனால ஆட் ஃபங்க்ஷன், இங்கே ப்ளஸில் வந்திருக்கு, ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அதனால therefore f of x is an even function. Then third question பாருங்க. f of x equal to x plus 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். f of minus x is equal to minus x plus 1. இதுக்கப்புறம் பாருங்க, சால்வ் பண்ண முடியாது. ஓகே, இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, இங்கே பிளஸ் இருக்கு. ஸோ காமனாகவும் எடுக்க முடியாது. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, பட் இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது. அண்ட் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்படி இருக்கிறதுனால ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது, இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது. therefore the given f of x is neither
ஈவன் நார் ஆட். அதாவது கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது. ஓகே, தென் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஸோ நியூமரேட்டர் மைனஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும். டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த மைனஸை இப்படி காமனாக எடுத்துக்கோங்க. எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் விச் இஸ் மைனஸ், இதுதான் கொஸ்டினில் இருக்குது பாருங்கள். எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் சேமாக இருக்குல்ல. ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸ்பிரஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, தேர்ஃபோர் லெஃப்ட் சைடில் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸில் ஆன்சர் வந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். Then fifth question பாருங்க. f of x is equal to x divided by x plus 1. So f of minus x is equal to xக்கு பதிலா minus x divided by x பதிலா minus x plus 1. இந்த இடத்துல பாருங்க, மைனஸை காமனாக வெளியில் எடுக்கவும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் சம்மில் பண்ண மாதிரி மேலே இருக்கிற மைனஸை காமனாக எடுத்துகிட்டு இப்படி ப்ராக்கெட் போட்டிங்கன்னா x டிவைடட் பை இந்த மைனஸ் எக்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்துடும். மேலே மட்டும்தான் மைனஸ் காமனாக வெளில எடுக்கிறோம். ஸோ நியூமரேட்டரில் மட்டும் எக்ஸ் எழுதிக்கோங்க, மைனஸை கட் பண்ணிவிட்டு. டினாமினேட்டரில் ஆஸ் யூஷுவல் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் வரும். ஓகே, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் சேமாக வராது. ஓகே, இங்கே பாருங்கள், எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன், இந்த இடத்துல எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டாலும் எக்ஸ் மைனஸ் ஒன்னாக மாறிடும். எப்படி சால்வ் பண்ணாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வர முடியாது. அதனால விச் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். f of minus x is not equal to f of x. So, இது even ஃபங்க்ஷனும் கிடையாது. And also, f of minus x which is not equal to minus f of x. மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டா கூட உங்களுக்கு இந்த டேர்ம் வரல. ஓகேங்களா? ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸாகவும் வர முடியாது. இந்த இடத்துல மைனஸ் இல்லாமல் ப்ளஸ் சிம்பிள் போட்டாலுமே இந்த டேர்ம் வராது. அதனால ரெண்டுமே ஈக்குவலாக வராது. எப்படி நீங்கள் சால்வ் பண்ணாலும் எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு வர முடியாது. தேர்ஃபோர் த கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நெய்தர் ஈவன் நார் ஆட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1. ப்ரீவியஸ் சம்மில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, இதில் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க. எப்படி இருந்தாலும் ஃபங்க்ஷன் தான் அது. ஓகேங்களா? எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். நம்ம டார்கெட் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த எக்ஸ்பிரஷன் அவ்வளோதான். 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். 2 இன்டூ எக்ஸ் 2x மைனஸ் 2x ப்ளஸ் 1. இது வந்து மைனஸ் 2x ப்ளஸ் 1 இருக்கா? ஸோ இந்த இடத்துல 2x ப்ளஸ் 1 இருக்கா? ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஈவன் ஃபங்க்ஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் மைனஸ் இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் ப்ளஸ் இருக்குது, உள்ள சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படி இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபர் ஆகுறதுனால விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, நீங்கள் நினைக்கலாம் இந்த மைனஸ் இருக்குது இல்லை, ஸோ மைனஸில் ப்ராக்கெட் போட்டுட்டிங்கன்னா இந்த டேர்ம் வர முடியாது. பிகாஸ் இந்த இடத்துல பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைனஸை நீங்கள் காமனாக வெளில எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும்? இந்த 2x ஆஸ் யூஷுவல் வந்துடும். ஓகே, 2x அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2x ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் ஆகிடுச்சு. ப்ளஸ் 1 இந்த இடத்துல வரணும்னா இங்கே என்ன சிம்பிள் போட்டால் ப்ளஸ் வரும். மைனஸ் ஆல்ரெடி வெளில எடுத்தாச்சு. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பண்ணாதான் இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல மைனஸ் வந்துடும், மைனஸ் 1 வந்துடும். ஸோ இப்போ பாருங்க மைனஸ் 2x, இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இந்த இடத்துல ப்ளஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, பட் இந்த இடத்துல பாருங்க 2x மைனஸ் 1, இந்த இடத்துல 2x ப்ளஸ் 1 இருக்கு. ஸோ நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் தான், மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் தான். ஓகே, ஸோ ரெண்டுத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதுல்ல? நீங்கள் ஜி ஆஃப் எக்ஸும் உங்களுக்கு ஆன்சர் வரல, மைனஸ் வெளியில் எடுத்தாலுமே உங்களுக்கு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வரல. ஓகே, ஸோ ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஆல்சோ ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆட் ஃபங்க்ஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. தேர்ஃபோர் கிவன் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் நெய்தர் ஈவன் நார் ஆட். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்.
1 மைனஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல சைன் ஆஃப் மைனஸ் டீட்டானா ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டானா ப்ளஸ் காஸ் டீட்டா. டீட்டாக்கு பதிலாக எது வேணாலும் இருக்கலாம், எக்ஸ் இருக்கலாம், ஏ இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இதை வச்சு இங்கே பார்க்கும்போது காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் தான் வரும். ஓகேங்களா, இந்த மைனஸ் ஆஸ் யூஷுவல் இருக்கு. காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா காஸ் டீட்டா, ஸோ காஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும், இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ 1 மைனஸ் காஸ் எக்ஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ். Therefore, f of minus x is equal to f of x. Therefore, given f of x is an even function. Next question பாருங்க, f of x is equal to x cos x. x க்கு பதிலா minus x. So, எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல minus x substitute பண்ணணும். இங்கே x இருக்கு, so minus x cos of minus x. x க்கு பதிலா minus x. ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும், மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா காஸ் எக்ஸ் தான் வரும், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே எடுத்துக்கோங்க. எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்றது கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எக்ஸ் காஸ் எக்ஸ் பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். தேர்ஃபோர் மைனஸ் வந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன், கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, f of x is equal to e power x square. ஸோ எக்ஸ்க்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். e பவர் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ e பவர் மைனஸ் இருக்கு, பவரில் 2 இருக்கு, அப்போது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் சிம்பிள் இங்கே எழுதணும்னு அவசியம் இல்லை, e பவர் எக்ஸ் ஸ்கொயராக இருக்கும். ஸோ e பவர் எக்ஸ் ஸ்கொயர் தான் நமக்கு கிவன் f of x. Therefore, f of minus x is equal to f of x. Given f of x is an even function. அவ்வளோதான், 9 சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது சம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ.